குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. இன்று வெள்ளிக்கிழமை இரவு 7:30 ஆரம்பமாகும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான ஒரு சிறிய ஜோதிட ஆய்வு. ஆட்ட நிலைமைகள் எப்படி இருக்கும், எந்த அணியிலே எந்தெந்த வீரர்கள் சிறப்பான முறையிலே இன்று விளையாடுவார்கள் என்பதை ஜோதிட ரீதியான ஒரு ஆய்வை பார்ப்போம். கிரக நிலைகள். சந்திரன் அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே பயணிக்குது. செவ்வாய் பகவான் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறார். புதன் பகவான் உத்திராட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இன்று ஆட்டங்கள் ஆடும் சென்னை கேகேஆர் அணிகளின் நிலவரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, சென்னை பொறுத்தவரையில் எம்எஸ் தோனி, சிவம் டுபே, திருப்பதி, ஹூடா, ஜடேஜா, என் ஹமீத் இவர்கள் ஒரு சிறப்பான ஆட்டத்தை இன்று வெளிப்படுத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். கேகேஆர் அணி பொறுத்தவரையில் டிகாக், வி ஐயர், ருசல், நரேன், ஜான்சன், ரகுவன்சி, ஆர் சிங், வைபவ் அரோரா இவர்கள் ஒரு மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இன்று சென்னை அணிக்கு தோனி தான் கேப்டன். அப்போ ரஹனே ஜாதகத்தையும் கேகேஆர் அணியின் கேப்டனான ரஹனே இவரின் ஜாதகத்தையும் தோனியின் ஜாதகத்தையும் இரண்டு ஜாதகங்களையும் இன்று ஆராயும் போது, இன்றைய கிரகநிலைகளை ஆராயும் போது 7:30 7 மணி டாஸ் வின் பண்ணுறது 7 மணி இல்லையா, அந்த 7 மணிக்கான நேரத்தை பார்க்கும்போது இன்று தோனி டாஸ் வின் பண்ணுவார் என்று ஜோதிட ரீதியான கருத்துக்கள் தெரிவிக்கின்றன அப்படின்னு சொல்லலாம். இவர் ஃபீல்டிங்கை தேர்ந்தெடுக்கிறாரா அல்லது பேட்டிங்கை தேர்ந்தெடுக்கிறாரா அப்படின்னு அவருடைய விஷயம், அவருடைய விருப்பம். அது ஜோதிட ரீதியான என்ன சொல்லுது அப்படின்னா, முதலில் பேட்டிங் செய்யக்கூடிய அணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நேர காலங்களை ஆராயும் போது முதலில் பேட்டிங் செய்யக்கூடிய அணி, எந்த அணி முதலில் பேட்டிங் செய்கிறதோ அது ஃபஸ்ட்லேயே ஒரு விக்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபஸ்ட்டில் விக்கெட் போகும். 7:46 ஆட்டம் இறுதி வரை முதல் இன்னிங்ஸில் சொல்கிறது. ஃபஸ்ட்டு பேட்டிங் செய்யக்கூடிய அணி 7:46 9:20 9:30 வரை அந்த இன்னிங்ஸ் முடிகிற வரைக்கும் நேர காலங்கள் அருமையாக உள்ளது. இப்போ என்ன சொன்னேன், இந்த அணி சம்பந்தப்பட்ட வீரர்கள் இவர் நல்லா ஆடுவாங்க, ட்ரீம் 11 விளையாடுறவங்க இதில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜோதிட ஆய்வு மூலம் சொல்கிறோம். இது ப்ளஸ்ஸு. எந்த நேரத்திலிருந்து எந்த நேரத்திற்கு ஆட்டம் விறுவிறுப்பான ஆட்டமாக இருக்கும், எந்த நேரத்திலிருந்து எந்த நேரத்திற்கு நேர காலங்கள் சரியில்லாமல் இருக்கும் என்பதை தெரிவிச்சிட்டோம்னா 2-in-1 இவங்க பார்த்துக்கலாம். அந்த நேரத்துக்கு லைனை விட்டு பின்னாடி யார் இறங்குறா, ஆட்டத்தில் ஃபீல்டில் யார் இறங்குறா, யார் ஆடுறா அப்படின்றது டே பை டே ஆடுறவங்களுக்கு எல்லாருக்குமே விஷயம் தெரியும். அப்போது நான் சொல்லக்கூடிய வீரர்களை நீங்கள் போடலாம், அல்லது உங்களுடைய அறிவின் மூலமாக திறமையின் மூலமாக கூட மேட்ச் போடலாம், ட்ரீம் 11 மேட்ச் போடலாம். ஆனால் இந்த நேர காலங்கள் என்பது இது ரொம்ப முக்கியம். எந்த நேரத்தில் யார் இறங்குவாங்கன்றது உங்களுக்கு தெரியும், லைனை விட்டு பின்னாடி தெரியும். அதனால தான் நான் நேரம் குறிப்பிட்டு சொல்லிடுறேன். நீங்கள் நான் சொல்கிற வீரர்களை போடுறீங்களோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம். அந்த நேரத்தில் இதை கணிச்சாலே போதும், உங்களுக்கு யார் யார் விளையாடுவாங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போது முதலில் பேட்டிங் செய்யக்கூடியவர்கள் 7:46 நேர காலங்கள் அருமையாக உள்ளது ஃபஸ்ட் இன்னிங்ஸில். அப்போ 200க்கு மேலே ரன்னு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. எப்போது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணக்கூடியவர்கள்
இரண்டாவதாக பேட்டிங் செய்ய ஆல் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஏன்னா வின் பண்ணுறது சதவிகிதத்தின் அடிப்படையில் சொல்லலாம். செகண்ட் பேட்டிங் வந்து அந்தளவுக்கு பலன் இல்லை இன்றைய ஜோதிட முடிவு சொல்கிறது. அது எப்படி மேட்ச் போடணும் அது உங்களுடைய விருப்பம். அப்போது ஏன்னா 25 நிமிடங்கள் மட்டுமே நல்லா இருக்குது செகண்ட் இன்னிங்ஸில். நேற்று என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு 1 மணி நேரமும் லாஸ்ட்டில் 1 மணி 25 நிமிஷமும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன் நேற்று மேட்ச்சுக்கு. அது கரெக்டாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. அது நான் சொன்ன மாதிரி தான் நேர காலங்கள் இருக்குது, அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி மேட்ச் வந்து முதலில் ஆடக்கூடியவர்கள் ஒரு 5 ஓவர்னா 15 நிமிஷம் இல்லை, ஒரு 3 ஓவர் சொல்லலாம். சுத்தமாக நேரம் சரியில்லை, அதில் விக்கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து விக்கெட்டு போகிறது 1-2 போகும், ஆனால் 200 ரன்னுக்கு மேலே போகும். செகண்ட் இன்னிங்ஸில் வந்து 30 நிமிஷம் 25 முதல் 30 நிமிஷம் தான் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் சுத்தமாக நல்லா இல்லை அப்படின்னு செகண்ட் இன்னிங்ஸில் சொல்லலாம். செகண்ட் பேட்டிங் செய்யக்கூடியவர்கள் சொல்லலாம். அப்போது முதலில் பேட்டிங் பண்ணக்கூடியவர்கள் வெற்றி வாய்ப்புகள் 95% அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம்.